हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் ஒரு அறிமுகத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். முதலில் இந்த அத்தியாயத்தின் பெயர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த அத்தியாயத்தின் பெயரோட விளக்கத்தை பார்த்துட்டு இந்த அத்தியாயத்தில் என்னென்ன பார்க்க போறோம் என்பதையும் பார்ப்போம். இப்ப இந்த அத்தியாயத்தின் பெயர் கர்ம சந்நியாச யோகம். இங்க இந்த கர்ம சந்நியாச யோகம், இந்த கர்ம சந்நியாசத்தை தனியாக வச்சுக்கோங்க, யோகத்தை தனியாக வச்சுக்கோங்க. ஏனென்றால் இந்த யோகம் என்பது எல்லா அத்தியாயத்திலுமே, எல்லா சாப்டர்லையுமே ஒரு அடைமொழியாக, ஒரு சஃபிக்ஸாக வருது என்று பார்க்கிறோம். அதனால இந்த யோகம் என்பது பகவானை சென்று அடையும் ஒரு பாதையை காட்டுகிறது. பகவானோட நம்மளோட அந்த ஒரு யூனியன், அவரோட நம்ம சேர அந்த பாதையை காட்டுறது தான் யோகம். அதனால் இந்த அத்தியாயத்தோட பெயர் என்ன யோகம்? கர்ம சந்நியாச யோகம் என்று பார்க்க முடியாது. கர்ம சந்நியாச, இந்த ஒரு வார்த்தையிலேயே 2 வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம், கர்ம சந்நியாச என்று. இப்ப இந்த கர்ம என்கிற வார்த்தை கர்மயோகத்தை குறிக்கிறது என்றும், சந்நியாச என்பது சந்நியாச யோகம், அதாவது சாங்கிய யோகத்தை குறிப்பது, ஞான யோகத்தை குறிப்பது என்றும் சொல்றான். கர்மயோகம், ஞான யோகம், கர்மயோகம், சாங்கிய யோகம், கர்மயோகம், சந்நியாச யோகம் என்று எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கர்மயோகத்தை இந்த அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணன் என்ன சொல்றார் என்றால், கர்மயோகத்தை வெறும் யோகம் என்றே சொல்றார் அவர். அதாவது இந்த அத்தியாயத்தில் எங்கெல்லாம் யோகம் என்று மொட்டையாக வருதோ, வெறும் யோகம் என்று வருதோ, அந்த இடத்துல எல்லாம் கிருஷ்ணர் கர்மயோகத்தை தான் சொல்றார் என்று புரிஞ்சுக்கணும். அது போலவே சந்நியாசம் என்கிற இடம் அந்த ஒரு வார்த்தை எங்கெங்கெல்லாம் வர்றதோ அந்த இடத்தில் சந்நியாசம் என்பதற்கு சாங்கிய யோகம் என்றுதான் பெயர் என்று புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த அத்தியாயத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் என்றால், கர்மயோகம் என்றால் என்ன, சாங்கிய யோகம் என்றால் என்ன, இந்த ரெண்டுத்துல எது சுலபம், இந்த ரெண்டுத்துல எது கஷ்டம், இந்த ரெண்டுத்துல எது சிறந்தது, இந்த ரெண்டுத்தை பின்பற்றுகிற அந்த யோகிகள் இருக்காலும், கர்மயோகத்தை பின்பற்றுகிற கர்மயோகிகள் இருக்கா, சாங்கிய யோகத்தை பின்பற்றுகிற சாங்கிய யோகிகள் இருக்கா, இவா 2 பேருமே பகவானை சென்று அடைவார்களா, இப்படி அவா சென்று அடைகிற பகவான் வேறாக இருப்பாரா, இவா செல்ற அந்த ஒரு பாதை டிஃப்ரெண்டாக இருக்குமா, அதே நேரத்தில் இந்த 2 பேருமே கர்மயோகி சாங்கிய யோகி 2 பேர்ல யார் எளிதாக மிக சுலபமாக பகவானை சென்று அடைவார் ஆகிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். மொத்தத்தில் இந்த கர்மயோகம் என்றால் என்ன, சாங்கிய யோகம் என்றால் என்ன, இந்த 2 யோகங்களை வைத்து இந்த 2 வழிகளில் சென்று, இந்த 2 பாதைகளில் சென்று நாம் பகவானை எப்படி அடைவது என்பதுதான் இந்த அத்தியாயத்தின் ஒரே நோக்கமாக இருக்கு என்றும் சொல்றார். இப்போ இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி துவங்குகிறது என்றால், அர்ஜுனரின் ஒரு கேள்வியிலிருந்து இந்த அத்தியாயம் தொடங்குறது தான். அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாங்க, கிருஷ்ணா, கர்மயோகம் என்று ஒரு விஷயத்தை பத்தி சொல்ற, ஒரு யோகத்தை பத்தி, ஒரு பாதையை பத்தி சொல்ற, ஞான யஜ்ஞம் அந்த சாங்கிய யோகம், சந்நியாச யோகம் என்று இன்னொரு பாதையை, இன்னொரு யோகத்தை பத்தி சொல்ற, இது 2த்தையுமே வெவ்வேறாக சொல்றியே, அது வெவ்வேறு சமயத்தில் சொல்ற அப்படின்னா இது 2மே டிஃப்ரெண்டாக தான் இருக்கணும், அதாவது வேறுபட்டதாக தான் இருக்கணும். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பியும் இது 2மே ஒன்றுதான் என்று சொல்றாயே, அதற்கு என்ன பொருள்? இப்போ கர்மயோகம் என்று ஒன்னத்தை சொல்லிட்டு ஞான யோகம் என்று ஒண்ணு சொல்லிட்டார். இப்ப 2மே சமம் என்று சொன்னா அதை பிரிச்சு சொல்லணுங்கிற அவசியமே இருக்காதே. 2த்தையுமே ஒன்றாக சேர்த்து பகவானை சென்று அடைவதற்கு ஒரே வழிதான், இதுதான் வழி என்று காட்டியிருக்கலாமே. அது ஏன் கர்மயோகம் சந்நியாச யோகம் என்று பிரித்து சொல்றார் என்று நமக்கும் ஒரு குழப்பம் இருக்கும், அர்ஜுனனுக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். அதனால் இந்த ஒரு அத்தியாயமானது கர்மயோகம் ஞான யோகத்தை பற்றிய அந்த ஒரு பாயிண்ட்ஸை, அதோட சம்பந்தப்பட்ட அந்த ஒரு ஃபேக்ட்ஸை ரொம்ப வலியுறுத்தி சொல்ற ஒரு அத்தியாயமாக தான் இது இருக்கு என்றும் சொல்றான். அதாவது இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்கள் புதுசாக ஞானத்தை நமக்கு தந்துட்டே வந்தார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஒரு அத்தியாயத்தில் ஞானத்தை கொடுப்பதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஏற்கனவே கொடுத்த ஞானத்தை வலியுறுத்துகிறார், ஃபர்ம் பண்றார் என்றுதான் இந்த அத்தியாயத்தை சொல்லணும். அதனால் ஞானத்தை நமக்கு அளித்து கொண்டே வந்தார் 4வது அத்தியாயம் வரை. நமக்கு தெரியாத நிறைய விஷயத்தை தெரியப்படுத்தினார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் இந்த அத்தியாயத்தில் சரி, நீ கத்துன்றது போதும், இப்ப இது வரைக்கும் நீ கத்துன்றதை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி விட்டு, இப்போ வரைக்கும் நீ கத்துன்றதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு
இதற்கப்புறம் மேலும் கத்துக்கிறதுக்கான அந்த ஒரு பேச, அந்த ஒரு அடித்தளத்தை கட்டுவாயாக என்று நம்ம கிருஷ்ணர் நமக்கு ஆணையிடும்படியாக இந்த ஒரு அத்தியாயத்தை நமக்கு சொல்லியிருக்கார் என்றுதான் புரிஞ்சுக்கணும். அதனால் கர்ம சந்நியாச யோகம் நாம் செய்யும் அந்த கர்மயோகமாக இருக்கட்டும், சந்நியாச யோகம் சாங்கிய யோகமாக இருக்கட்டும், அது ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கா, ரெண்டுமே சமம் தானா, அது ரெண்டுத்தையும் பின்பற்றுகிறார் அந்த கர்மயோகி சாங்கிய யோகி ரெண்டு பேருமே எப்படி இருப்பா, அவளோட குணங்கள் என்னென்ன, இந்த உலகத்தில் நமக்கு பந்தங்கள் ஏற்படுவது எப்படி, அந்த பந்தங்கள்ல இருந்து நம்ம எப்படி தப்பிப்பது, அப்படி பந்தங்கள்ல இருந்து தப்பித்து பகவானை சென்று அடைவதற்கு கர்மயோகமும் சாங்கிய யோகமும் எப்படி உதவி செய்யறது என்பதை எல்லாம் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறோம். அதனால் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தில் ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.